போட் எல்லாமே வந்து தமிழ்ல இருக்கு, கடையெல்லாம் தமிழ்ல இருக்கு. பிரசாதம் கொடுக்கறதுக்கு, அதாவது சாப்பாடு கொடுக்கறதுக்கு வந்து சாப்பாடை வந்து பாக்ஸாக வந்து வச்சிருக்கணும். சாப்பாடு பிரசாதம் என்ன சாப்பிட்ற கும்பிட்டு அண்ணாவோட வந்து தொடர்ந்து போய்க்கொண்டு அப்படி ஸ்காப்ரோ சும்மா சுற்றி பார்ப்போம்னு சொல்லி ஃபுல்லா தமிழ் கடை தான். எல்லாம் தமிழ் கடையும் தமிழ் புவிதாஸ் விஜயா ஜுவல்லர்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே தமிழ் பேர், தமிழ் கடை தான். எல்லாமே எங்களோட தமிழ் சொந்தங்கள் தான் இந்த கடையில் எல்லாமே. அப்படி இங்கே வந்தோம்னு சொன்னால் இங்காலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ்னு சொல்லி எல்லாமே தமிழ் கடையில். இது ஒவ்வொரு பில்டிங்கும் ஒவ்வொரு கலர். இது ஆரஞ்சு விஜயா ஜுவல்லரி இருக்கிறது ப்ளூ ஒவ்வொரு பில்டிங் ஒரு கலர், ஒவ்வொரு கலர். ஏன்னா எந்த பில்டிங்னு சொல்ல தெரியும். எல்லாம் தமிழ் கடைகள் தான். அப்போ இந்த ரெட் பில்டிங், ஜெலோ பில்டிங், ஆரஞ்சு சொல்ல தெரியுமா? தெரியும். இதுல 5-6 பில்டிங் இருக்கு. இதுல நான் ஒண்ணு காட்டுறேன். இது ஆரஞ்சு, ஜெலோ, ப்ளூ, அங்கால அடுத்த yellow, ரெட் எல்லாம் இருக்கும். ஆனா உண்மையா நான் டோனோட வந்தவங்கள விஷயத்தை மிஸ் பண்ணிடுவாங்க. இப்போ பார்க்க எனக்கு கவலையா இருக்கு. இப்போ இதுல ரெட் பில்டிங், அதுதான் ரெட் பில்டிங். ரெண்டாவது ப்ளூ ரெட் பில்டிங். இதுலயே நிறைய கடைகள் இருக்கு. ஃபுல்லா நகை கடை நிறைய இருக்கு. என்னன்னா நகை கடைகள் இருக்கு. கல்யாணம் கோல்ட் ஹவுஸ்னு சொல்லி இருக்கு. அக்ஷயா அங்காண்டு எவ்வளவு வடிவா தமிழ்ல அங்காண்டு போட்டு டெக்ஸ்டைல் உண்டு. விஎம்எஸ் டிராவல்ஸ் இருக்கு. மார்க்கெட் சொல்யூஷன், பிரசன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் மணி. நீங்க காசு இந்த படத்துல வந்து அனுப்பிக்கொள்ளலாம். இந்த இன்சூரன்ஸ் செய்யறவ மெடிக்கேர் ஃபார்மசி, அங்கே ஸ்பா இருக்கு. இங்கே விவாஹா டொரண்டோ, ஜஸ்மிதா ஜுவல்லரி, விஷன் மொபைல், ஜேகேஆர் சலூன் நிறைய இருக்கு. இங்க பார்க்க ஆசையா இருக்கு. நான் முடிவெட்டுறதுக்கு தான் தமிழாக்கண்ண கடை இருக்கு. நான் எல்லாம் அவங்க மொன்றில தேடி வருவேன் தமிழ. ஏன்னா வெள்ளக்காரன் வந்து சொல்றது உண்டு வெட்டுற உண்டா வெட்டுவா. நாங்கள் அப்படித்தானே. இதை பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லோ பில்டிங். எங்கள் ஆர்கே சிஹேலங்க அடுத்த சலூன். வேப், இது வந்து நீங்கள் வேப். அடுத்த துரித பணமாற்று சேவைன்னு சொல்லி அடுத்த மணி டிரான்ஸ்ஃபர் இதுவும். பபு ஃப்ளோரஸ் சொல்லி அதாவது பூக்களஞ்சியம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் கிளினிக்னு சொல்லி ஒன்று இருக்கு. அங்கால அப்படியே பார்த்தோம்னா டிஸ்கவுண்ட் ஃபார்மசி, ரஜனா நகை, ரஞ்சனா நகை அடவு மடம், பூரணி விலாஸ், ராமன் ஹவுஸ் கம்ஃபோர்ட். இங்கே வருமான வரிச்சவை. இந்த ஏப்ரல் மாதம் வந்தால் டேக்ஸ் கட்டுறது உங்களுக்கு எல்லாம் தேவை வரும், வந்து கொள்ளலாம். நகை அடவு ரெட் பில்டிங்னா இது புடவைகள் ஆலயம். பொம்பேர் தான் கணக்கு இருக்கு. நகைக்கடை, சாரங்கா, கணவன் கூடின்னு வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு பர்ஸுக்கு ஒரு ஆப் ஒன்று வைக்கலாம். அங்கே அடுத்த பேருங்க அப்படியே போக போகிறோம். ஸ்பைசி லேண்ட், நான் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். நியூ ஸ்பைசி லேண்ட். இதில் சாப்பாடு கடை இருக்கு, மரக்கறி கடைகள் இருக்கு. எல்லாமே எங்களோட தமிழ் சொந்தங்கன்னு தான் இந்த கடை எல்லாமே. பார்க்கவே கூட இதாக சொல்லுவாங்க, ஆசையாக இருக்கு. என்ன நியூ ஸ்பைசி லைன். பார்க்கவே ஆசையாக இருக்குது. நீங்கள் பேக்கரி அப்படி இருக்குது. ஸ்பைஸில் எல்லாம் பேக்கரி சேர்ந்துருக்கு. எஸ்எம் மெடிக்கல் சென்டர், இந்த ஒமிரான் நகை மாளிகைன்னு சொல்லி ஒரு இது. அப்படியே பார்த்தோம்னா இதுதான் எனக்கு பிடிச்ச இடம்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் லிங்கம் கிங் ஹவுஸ். ஒரு லிங்கம் ஐஸ்கிரீம் வந்து ஸ்ரீலங்காவிலேயே விருப்பம். நிப்பினமா? ஓகே ஓகே ஓகே. எங்களோட ரங்கனா ஜுவல்லர்ஸ் வீடியோலாம் நீங்கள் வேறு யூடியூப் வீட்டில் பார்த்துருப்பீங்க. லிங்கம் கிரிங் ஹவுஸ், லிங்கம் கிரிங் ஹவுஸ் போவோம். டிஸ்கவுண்ட் ஃபார்மசி, மாயா, ராயல் ஃபேஷன், நிறைய நிறைய நகைக்கடையெல்லாம் இருக்குது. நகைக்கடையிலும் உடுப்பு கடையும் சலூனும் தான் வந்து நிறைய இருக்கு. மொன்ட்ரியலில் ஒரு 2-3 தமிழ் சிலன் தந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் வெட்டி கொள்ளலாம் போகிறதுக்கு. மொன்ட்ரியலில் தமிழ் சிலன் திறக்கிறதுக்கு எனக்கு முடி கொட்டிடும் போல, அந்த அளவுக்கு போய்க்கு வேண்டியிருக்கு. ஜிடிஎஸ்க்கு வருவோம். சில பேர் யோசிப்பீங்க கனடா வரணுமாட்டா இங்கிலீஷ் தேவைன்னு சொல்லி. சரியா, அது இங்கிலீஷ் தேவை தான், இல்லையான்னு இல்லை. ஆனால் நீங்கள் ஸ்காப்ரோக்கு இருந்தீங்கன்னு சொன்னால் உண்மையாக வந்து ஆங்கிலம்னு சொல்கிறதே வந்து தேவை கிடையாது. தமிழ்லேயே வந்து ஆர்டர் பண்ணி எல்லாமே செஞ்சு கொள்ளலாம். மண்டைக்கு ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஒரு யூடியூப் சேனலில் என்ன சொன்னால் தமிழில் போய் டிமோடன் ட்ரைத்ரூ இருக்குல்ல, அதில் வந்து தமிழில் யாழ் ஆர்டர் பண்ணுதுன்னு, தமிழில் போய் ஆர்டர் பண்ணி தமிழில் பண்ணுறாரு. அப்போ அந்த அளவுக்குலாம்
என்ன சொல்றது எங்களுக்கு எல்லாமே வசதியா இருக்கு. அவைக்கு தெரிஞ்சா தமிழால் வேலை தெரிஞ்சா அவ கேட்குற முதல்ல அந்த எங்கட ஆக்கள் வந்து கடையை பார்க்க தெரியும் தமிழ்நாடு சொல்லி அப்ப கேட்க தமிழ்நாடு சொல்ல ஓமன் சொல்றா நினைக்கிற பொம்பளைதான் வந்து ஓமன் சொல்ல உடனே வந்து தமிழ்ல வந்து ஓட பண்றேன் எனக்கு மீடி ரெண்டு மீடியம் டபுள் எனக்கு அந்த இது அந்த தமிழ்ல ஓட வேண்டாம் எனக்கு வாக்க ஆச்சரியமா இருக்கு தமிழ்ல திம்பட்டில் ஓட வேணும். ஏன்னா மொன்ட்ரியல்ல வந்து இங்கிலீஷ்ல வயசுல ஓட பண்ணாலே அவங்க மாறி பார்ப்பாங்க. பிரெஞ்சுல வந்து இங்கிலீஷ்ல ஓட பண்றான்னு சொல்லி நான் இருக்க ஏரியா கொஞ்சம் பரவாயில்லை, வெஸ்டர்னா கொஞ்சம் பரவாயில்லை. அங்கே என்னமே இந்த கியூபெக் சிட்டி பக்கம் போனோம்னு சொன்னா அன்றைக்கெல்லாம் கியூபெக் சிட்டி பக்கம் டெலிவரி கொக்கா போனா போல கியூபெக் சிட்டி பக்கம் போக இங்கிலீஷ்ல ஓட வந்தேன். அவன் சொல்லிதான் இங்கிலீஷ்ல நான் இங்கிலீஷ்ல ஓட பண்றேன் புஸ்டன் கிரீம்னு சொல்ல அவன் புஸ்டன் கிரீம் மாதிரி தொட்டு காட்டுன்றான். ஏன்னா அவன் பிரெஞ்சுக்காரன். அப்ப அப்படியான பிரச்சனை வந்து மொன்ட்ரியல்ல இருக்கு. அப்ப கியூபெக் சிட்டி போனா கியூபெக் சிட்டில வந்து கூட இங்கிலீஷ் கொஞ்சம் ஃபுல்லா பிரெஞ்சு பிரெஞ்சு கொஞ்சம் ஃபுல்லா பிரெஞ்சு ரேசிஸ். அது கொஞ்சம் உண்மையா நீங்க மொன்ட்ரியல் இருந்தீங்க அந்த ரேசிஸ் சொல்றது சில நீங்க ஃபீல் பண்ணக்கூடும். ஏன்னா இங்க இருக்கிற கனேடியன் சொன்னா 2 கனேடியன் இருக்காங்க. ஒன்று வந்து பிரெஞ்சுக்கார கனேடியன், அடுத்தது வந்து ஒயிட் பீப்புள் இங்கிலீஷ். அது பிரெஞ்சில் இருக்கிற கனேடியன்ஸ் வந்து கொஞ்சம் எல்லாரும் மட்டும் சொல்லி இல்லை, ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் அந்த வித்தியாசம் பிடிச்ச ஆக்கெல்லாம் வந்து இருப்பினம். ஸோ நான் வந்து இருக்கு கூட ஃப்ரெஞ்ச் ஆக்கெல்லாம் வந்து கூட இருக்கு ஃப்ரெஞ்ச் கோலனி. அப்போ ஃபுல்லாக வந்து இதுக்கு அதெல்லாம் வந்து இருந்து கொள்றபடியா பெரும்பான்மை என்னவோ அதான் வந்து அங்கே ஆதிக்கம் செலுத்துறபடியா அதே போய்கொண்டிருக்கு. ஆனால் எனக்கு டொரண்டோவில் வந்து சிலானும் போல இருக்கு வேலை வாய்ப்பு ஃபியூச்சரில் சிலவில் இல்லை. நீங்கள் இப்போ படித்து முடிச்சு வேலை எல்லாம் வந்துட்டீங்க சொன்னா வந்துடலாம். அதான் தான் நானும் யோசிக்கிறேன். குடும்பம் எல்லாம் சொன்னா இங்கே செட்டில் ஆகலாம் ஒன்று சொல்லி யோசனை ஒரு ஐடியா இருக்கு. பார்ப்போம். இப்போ நீங்கள் அங்கெல்லாம் நல்ல வேலையில் இருக்கிறபடியா அப்படியே இஞ்சாலையும் அங்கேயாவது நல்ல வேலை கொண்டு வந்துச்சுன்னா அவங்க நாம் வேலை வியாபாரம் வந்து டொரண்டோவில் இல்லை. டொரண்டோவில் வந்து ஓப்பன் பண்ண போன மாதிரி 2028-30 கிட்ட ஓப்பன் பண்ண போன மாதிரி காய்ச்சி வந்துருக்காங்க. இப்போ அந்த டைம்ல எல்லாம் செட் ஆகி வந்துச்சுன்னு சொன்னா ஓகே மூவ் பண்ணி அப்படியே வந்துடலாம். ட்ரை பண்ணுவோம். ஆட்டோ முட்டை வழிகளை சொல்லணும். பார்ப்போம். நான் கோப்ரோ விட்டு வந்தேன். அதான் பிரச்சனை. ஃபோன்ல வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கிறேன். கோப்ரோ வந்து விட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு ஃபோன்ல எடுத்து வந்து பழக்கம் இல்லை. கோப்ரோட தான் அந்த கோப்ரோ வந்து சின்ன இதுமா தானே அப்படியே கொண்டு வந்து இது ஃபோன்ல எடுக்க எனக்கு ஏதோ போன எங்கேயோ துவக்கு பிடிச்ச பிடிச்சிருக்காங்க கிடக்கு. அப்போ இதில் எடுத்தான் பழக்கம். ஓகே என்ன செய்யுது பார்ப்போம். ஆனால் வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்கும்னு சொல்லி ஐஃபோன் தானே கடை நம்மள அவ்வளோ இருக்கும் அவ்வளோத்துக்கு இல்லைன்னு சொல்லிடல. ஆனால் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா நான் உலக செய்கிறது வந்து எனக்கு வந்து புதுசு. நான் வந்து ஃபுல்லாக அந்த நியூஸ் சேனல் இந்த சேனல் வந்து பார்க்காத நியூஸ்ல தானே உலகம்னு சொல்கிறது புதுசு. இதை பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நாம் அந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிடிஏ மால். இதுவுமே வந்து ஒரு தமிழ் மால் தான் வந்து. ஸோ முன்னுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுப்பு கடைகள் நகை கடைகள்னு சொல்லி நிறைய கடைகள் இருக்குது. அண்ணா முதலே வந்திருக்கார். நான் வந்து ஒரு கிழமை வந்து வந்தது கிடையாது. சொண்டைக்கு வரபடியே தான் இங்கே அடிக்கடி வரபடியே பாட்டு கூட தமிழில் போகுது. தமிழ் பாட்டு போகுது. அது உங்களுக்கு ஃபீல் உங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங் தெரியல. என்ன இருந்து பழகிட்டு எனக்கு வந்து இந்த ஃபீல் புதுசாக இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் பூஜா களஞ்சியம் ஒரு களஞ்சியம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பிகா ஜுவல்லர்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே வந்து தமிழ் கடையெல்லாம் ஃபுல்லாக ஃபோன் ஷாப் டெய்லர் டெக்ஸ்டைல் நாதன் ட்ரேடர்ஸ்னு சொல்லி ஃபுல்லாக எல்லாருமே வந்து ஃபுல்லாகவே தமிழ் கடையெல்லாம். எம்ஜிஎஸ் கோல்ட் ஹவுஸ்ன்னு சொல்லி ஒரு நகைக்கடை வந்து. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்ட பாருங்க பொங்கல் அதில் வந்து சொன்னால் சரி இப்போ இன்றைக்கு கூட புத்தாண்டு கூட நீங்கள் வந்து நிறைய திங்ஸை வந்து இங்கே வந்து வாங்கிக்கொள்ளலாம். சொல்லுங்க எல்லாம் பிளான் என்ன அண்ணா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் என்ன வந்து எல்லாத்துக்கும் நிறைய தெரியல. Good. How are you? Good. So how's Montreal treating you? Montreal? Not bad. I like Toronto. You like Toronto? Yeah. You know what? Montreal has culture. Okay. Today is Tamil New Year. Just say Happy New Year. Happy New Year. Yeah. No problem. Happy New Year. Happy New Year. புது வருட வாழ்த்து. And all the best. Yeah, thank you. In 2025. Yeah. Mingos. All the best. உங்களோட help எல்லாமே வரணும். And உங்களோட growth. எல்லாமே வரணும். உங்களோட கஸ்டமருக்கு என்ன சொல்ல போறீங்க? நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாமே புது வருஷம் 2025 எல்லாமே the best. Yeah. And வாழ்த்துக்கள். இப்போ நல்லா வெதர் வரப்போகுது. எல்லாமே என்ஜாய் பண்ணுங்க, வெளியே போங்க.
ஃபங்க்ஷனுக்கு போங்க. வந்து நம்ம துணிக்கு சாரிகளை வந்து நீங்கள் வங்கி உணர்ந்து கொடுத்து அயன் பண்ணிக்கொள்ளலாம். ட்ரை கிளீனிங் கொடுங்க. பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் எல்லாம் காட்டி கொடுக்குறேன், ட்ரை கிளீனிங் சொல்லி. ஃபோன் நம்பர் கூட இருக்குது, இங்கே ஃபோன் பண்ணி கூட வேலை வந்துடலாம். நான் அண்ணாட யூடியூப் சேனலில் கூட ஃபுல் வீடியோ பார்க்கலாம். ஃபுல் வீடியோ பார்க்கலாம். நான் இங்கே வந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்து போடுறபடியாக நிறைய விஷயங்கள் வந்து காட்டலாம் இருக்கு. நான் அண்ணாண்ட வீடியோ வந்து நான் ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸ் வந்து காட்டியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். எல்லா விதமான டைம் வந்து செஞ்சு கொடுத்துருக்கிறேன். அண்ணாட வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல அண்ணா இருக்க வந்து அருமையாக செஞ்சுருக்கார். என்னண்ணா? நிச்சயமாக. ஓகேண்ணா, ஓகே, நன்றிடா சந்தீபா. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே இல்லாமல் வந்து நிறைய நகைக்கடையெல்லாம் வந்து இங்கே வந்து காணக்கூடிய மாதிரி நகைக்கடையிலும் அதுவும் இல்லாமல் இந்த கவரிங் நகைகள் வந்து தான் வந்து எல்லாமே வந்து எல்லாத்துலையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த பெண்கள் வந்து ஷாப்பிங் பண்ணுறேன்னு சொல்கிறதா வந்து கூட இங்கே, அதாவது அவை விரும்பக்கூடிய எவ்வளோ எடுப்போம். சரி, நகைக்கடைக்குள்ளேயும் போயிருக்கா எடுத்து பார்ப்போம்னு சொல்லி அவங்க உள்ளூர். இது வந்து கவரிங் நகை, சூர்யா ஜுவல்லரியாண்டு இந்த யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. இதில் கன இருக்குன்றைக்கு கன நகை இருக்கு, காப்புகள் இருக்கு, சகலதும் இருக்கு. புது டிசைன்கள் கணக்காக வந்திருக்கான். வாங்க. ஓகே, நீங்க மொன்றியல்ல இருந்து பாக்குற நீங்கள் வந்து கட்டாயம் எடுத்துக்கலாம். ஏன்னா மொன்றியல்ல வந்து இப்படியான இது வந்து குறைவு தானே. ஓகே ஓகே, ஷூர். ஸோ அக்கா வந்து இனிமேல் வந்து வழியாக வந்து விளங்கப்படுது. இது பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபேன்சின்னு சொல்லி ஃபோன் நம்பர் கூட இருக்குது. இங்கே முதல்ல சொன்ன மாதிரி வந்து பெண்களுக்கு தான் வந்து நிறைய கடைகள் வந்து நிறைய ஐட்டம் வந்து பெண்களுக்கு தான் எல்லாமே இருக்குது. இந்த மூல் வந்தோன்னா உண்மையாகவே பெண்களுக்கான சொர்க்கம் உண்டான உண்மையாக சொல்லணும். இது ஒரு பெரிய கவரிங் கவரிங் என்னன்னா அங்கேயும் இருக்கு. நான் போன என்சி அதில் இருக்கு. ஆனால் இங்கே தான் நிறைய மோசம் இந்தியாவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் முதல்ல வந்து உடுப்பு எடுக்கலாம், அப்படியே வந்து நகை எடுக்கலாம், அப்படியே சுற்றி ஃபோட்டோ நிறைய A1 ஸ்டூடியோ கூட இருக்குது, ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம், எல்லாம் வந்து காட்டி கொடுக்குறேன். வீடியோ வந்து என்ன எல்லா விஷயத்தையும் காட்டுன்னு சொன்னால் வீடியோ வந்து லாங் பெரிய வீடியோ ஆகும். ஸோ பெரிய வீடியோ போட்டுச்சுன்னா பார்ட் 1 பார்ட் 2 தான் வந்து போட முடியும். எல்லாரும் பார்க்க மாட்டேன். சாமி படங்கள் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிஃப்ட் ப்ளஸ்ன்னு சொல்லி ஒரு யூனிக் ஒரு கிஃப்ட் ஷாப் மாதிரி வந்துட்டு சாமி படங்கள், சாமி சம்மந்தமான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் சின்ன பையன் டாய்ஸ் கூட எல்லாமே இருக்குது. இந்த டாய்ஸில் இந்த கார்கள் டாய்ஸில் பார்த்தெல்லாம் வந்து எனக்கு இந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்து ஞாபகம் வருது. வேண்டுதான்னு சொல்லி கிளை பிடிச்சி அடம் பிடிச்சி அடி வண்டி வேண்டாமல் ஞாபகம் வருது. நான் இப்போ என்ன சொல்கிறது, வேண்டதுக்கான காசுகள் இப்போ இருந்தாலும் அதுக்கான ஆசையில் வந்து போட்டு நான் வந்து சொல்லணும். அப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து உள்ளுக்கு போய் நாங்கள் வந்து பார்த்துக்கொள்வோம். எல்லா கிஃப்ட் ஃபுல்லாகவே இந்த எங்களோட ஹிந்துசியம் சம்மந்தமான ஃபுல்லாகவே கல்ச்சர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சின்ன சாமி சிலைகள், அது மட்டும் இல்லாமல் சாமி படங்கள்னு சொல்லி நிறைய வந்து விஷயங்கள் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா குழந்தை பிள்ளைக்கான டொய்ஸும் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த ஹீட்டெக் வகைகள் வந்து நிறைய வந்துருக்கு, இந்த பொம்மைகள் வந்து நிறைய வந்து வீட்டை வைக்க வந்து நிறைய வடிவம் இருக்குது. இந்த இப்படி பொம்மை வந்து எங்களோட வீட்டை வந்துருக்கு, எங்களோட வீட்டை வந்து இப்படி பொம்மை வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் நல்லூரில் வந்து வந்தாங்க. இங்கெல்லாம் இந்த பொம்மை பார்க்கவே அதிசயமாக இருக்குது. என்ன சொன்னால் எனக்கு ஏன் இந்த மாதிரி கடையில் வந்து பார்க்குறது வந்து ஆர்வமாக இருக்குன்னு சொன்னால், நான் வந்து மொன்றியல்ல பிற கடைகள் வந்து பார்த்தது வந்து மொன்றியல் வந்து கிடையாது. இந்த இதுக்கு 1-2 கடையெல்லாம் வந்து இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துக்கு பயங்கர தூரமாக இருக்குது. இப்போ ஸ்காபுல இருந்தோம்னு சொன்னால் இதுக்கான தேவைப்படலாம் வந்து ஈஸியாக வந்து நாங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். அந்த வகையெல்லாம் வந்து இதுக்கு. ஸோ அதான் எனக்கு திருப்பி இந்த கடையில் பார்க்க வந்து அவ்வளோ ஆசையாக இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய வந்து விஷயங்கள் இந்த மூலக்குள்ளே வந்து அடங்கியிருக்கு. இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெண்களுக்கான சொர்க்கம் அப்படி சொல்லியே சொல்லலாம். ஏன்னா அந்த வகையில் வந்து உடுப்புகள், நகைகள்னு சொல்லி பெண்களுக்கான மோல். இந்த பேசாமல் வந்து இது வந்து இந்த மோலில் பேரை வந்து பெண்கள் மோல்னு சொல்லி மாற்றிடலாம் போல. அந்தளவுக்கு ஒரு பெண்களுக்கான மோலாக தான் வந்து இந்த மோல் வந்துருக்கு. உடுப்பு கடை என்னன்னு சொன்னேன், நகை கடைன்னு சொன்னேன், பியூட்டி பார்லர்னு சொன்னேன், என்ன வந்து எல்லாமே வந்து இந்த பெண்களுக்கு தான் வந்துருக்கு. ஸோ ஹஸ்பண்ட் மேருக்கு ஒன்றும் இல்லையான்னு சொல்லி கேட்டிங்க சொன்னால் அப்படி இல்லை. ஹஸ்பண்ட் மேருக்கு வந்து ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் ஆப்பு. பெண்கள் கொஞ்சம் கூடின்னு வந்தீங்கன்னு சொன்னால் ஹஸ்பண்ட் மேருக்கு ஆப் இருக்குது. ஸோ அந்த காசை வந்து செலவழிச்சு கொள்ளலாம் படிவாக.
இப்போ இது வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். செகண்ட் ஃப்ளோர் வந்துச்சுன்னா மேலே வந்து நிற்கிறோம். மேலே உள்ள ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷா கேக் ஹவுஸ்ன்னு சொல்லி கேக் ஃபுல்லாகவே வந்து எங்களோட பர்த்டே கேக் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா விதமான கேக்கும் வந்து இங்கே வந்து கிடக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ்கிரீம் சம்மந்தம் ஐஸ்கிரீம் கேக்குன்னு சொல்லி எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை போட்டிருக்கீங்கன்னா ஃபலூடா ஐஸ் காஃபின்னு சொல்லி எல்லாமே வந்து இங்கே வந்துருக்கு. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடைகள், அதாவது மனுஷன் வந்து பெண்களுக்கு தான் வந்து நிறைய கடைகள் இருக்குது. இப்போ வந்தது நம்ம சாப்பிடுவோம். இது வந்து ஒரு ட்ரை கிளீனர்ஸ் அப்படி நிறைய கடை வந்து மோலில் வந்து குமிஞ்சிருக்கு. இப்போ நிதி கணக்கில் வருமான வரி சம்மந்தமான ஆலோசனை வந்து அதாவது வந்து ஸோ இந்த ஏப்ரல் மாதம் வந்தாலே வந்து கனடா வந்து பரவாயில்ல. இது மெயின்னு சொன்னால் அந்த ஒரு டேக்ஸ் கட்டுற இது, அதாவது வந்து நீங்கள் ஒவ்வொரு இயர்லேயும் வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கோம் கனடாவில். இந்த ஏப்ரல்லாம் வந்து லாஸ்ட் மந்த் கொடுக்குறபடியாக ஏப்ரல் வந்தாலே இது டேக்ஸ் சம்மந்தமான பரவாயில்ல. ஸோ அப்படியான விஷயங்களுக்கு நிறைய இந்த மோல்கள் வந்தீங்கன்னு சொன்னால் டேக்ஸ் வந்து கட்டிக்கொள்ளலாம். இந்த வீடியோ வந்து ஏப்ரல் ஆகிட்டு ஸோ அப்படியே வந்து போட்டுக்கொள்கிறேன். ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து கட்டியிருப்பீங்க, நிறைய பேர் கட்டாயிருப்பீங்க. மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து கட்டிக்கொள்ளலாம். ஸோ அப்படியான டேக்ஸ் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டேக்ஸ் ஏற்ற இடம் இருக்குது. இது இண்டர்சோல் ப்ரொஃபஷனல் சொல்லி ஒரு இடம் வந்து தமிழக கண்டிடம் தான் வந்து நிதி கணக்கியல் வருமான சம்மந்தமான ஆலோசனை தொடர்பு கொள்ளாமல் சொல்லி ஃபோன் நம்பர்லாம் வந்து போட்டுருக்கு. நான் ஃபோன் நம்பர்லாம் வந்து காட்டிக்கொள்கிறேன். இதை பார்த்து கொள்ளலாம். நீங்கள் ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு வந்து நீங்கள் உங்கள் டேக்ஸ் சம்மந்தமான விஷயம் வந்து செஞ்சு கொள்ளலாம். அப்படி இங்கெல்லாம் வந்தீங்க சொன்னால் எங்களோட தாரணி சட்ட அலுவலகம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதாவது உங்களோட இமிகிரண்ட் சம்மந்தமாக இந்த பிரச்சனை வந்து இங்கே வந்து கேட்டுக்கொள்ளலாம். இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபார்மசி இருக்குது. அப்படி இங்கே வந்து ஒன்று சொன்னால் நிறைய கடைகள் வந்து இருக்குது. ஆனால் கீழே விட மேலே வந்து கடை வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. அவ்வளோத்துக்கு வந்து நல்ல கடைகள் சொல்கிறது கீழே வந்து நிறைய நல்ல கடைகள் வந்து மேலேயுமே உடுப்பு கடை எல்லாமே இருக்குது. ஆனால் கீழே இருக்கிற கடை மாதிரி வந்து கீழே பார்த்தீங்கன்னா சொன்னால் அங்கே கண்ணாடி, அதாவது நீங்கள் கண் சம்மந்தமாக கண்ணாடி யூஸ் பண்ணோம்னா இங்கே வந்து கண்ணாடி வந்து போட்டுக்கொள்ளலாம். இங்கே ஐஸ் அப்படியே இங்கே வந்தவன்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து இந்த இதுவும் கஃபே இதில் இருந்தால் வந்து மேலே வந்து இருக்குது. மேலே அவ்வளோ விஷயமாக வந்து பரபரப்பாக வந்து தெரியலை. மேலே சும்மா சாதாரண விஷயங்கள் தான் வந்து இருக்குது. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் விளம்பரம், அதாவது இந்த நியூஸ் பேப்பர் மாதிரி விளம்பரம் ஆர்டிக்கல்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி எடுத்துகிட்டு அந்த விளம்பரம் ஆர்டிக்கல் மாதிரி சொல்லி நியூஸ் பேப்பர் தான் 34 வருஷம் அந்த நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அப்படி நீங்கள் ஆட் போடும்போது இங்கே வந்து போட்டுக்கொள்ளலாம். எனக்கு வந்து இப்போ சூர்யா ஃபேன்சி சொல்லி அந்த கடைக்கு வந்து வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். ஸோ அக்கா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் வந்து புதுசாக வந்திருக்கு. அதோட நிறைய பேர் வந்து மொன்ட்ரியலேருந்து பார்க்குறாங்க. தங்கள் ஆடியன்ஸ்க்கு வந்து நிறைய டிசைன் வந்து வந்திருக்குன்னு சொல்லி தெரிவிக்கணும்னு சொன்னபடியாக வந்து அக்கா கேட்போம். அக்கா என்ன மாதிரி டிசைன் அவங்கள்ட்ட இருக்குது? முதல்ல மொன்ட்ரியல் வாழ் தமிழ் மக்களுக்கு வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நாங்கள் மொன்ட்ரியல முருகன் கோயிலுக்கு வாரினாங்க, கடை போடுறாங்க. சப்பரம், தேர், தீர்த்தம், பூங்காவனம் மட்டும் நிற்போம். எவ்ரி இயர் வருவோம். இந்த இயரும் வருவோம். உங்களுக்காக நிறைய ஐட்டம் கொண்டு வருவோம் நல்ல டிஸ்கவுண்ட்டில். நீங்கள் இங்கே ஜிடிஎம் மாலுக்கு வரலாம். 5215 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட். ஜிடிஎம் வந்து உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணி கொடுறோம், பார்த்துக்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த கடை, தெரியாத வந்து நிறைய பேருக்கு தெரியும். தெரியாத ஆட்கள் வாங்க. கனடியன் அண்ணா யூடியூப் சேனலில் வந்து கனடா அண்ணா யூடியூப் சேனல் வந்து அவர் ஃபுல்லாக இந்த வீடியோ டெடிக்கேட்டாக இதுக்கு இந்த கடைக்குன்னு ஒரு வீடியோ வந்து எடுத்து போட்டிருக்காரு. அதை பார்க்காதவர்களுக்கு லிங்க் வந்து நான் தள்ளுவேன், பார்த்துக்கலாம். எவ்ரி மந்த் வந்து நியூ ஐட்டங்கள் வாரது. நான் சும்மா பிரைட் மேட்ஸுக்கெல்லாம் நீங்கள் எடுக்கலாம். எங்கள்கிட்ட நல்ல சீப்பான ப்ரைஸ்லேயும் நீங்கள் எங்கள்கிட்ட எடுக்கலாம். சரி, இப்போ புது டிசைன் எல்லாம் புது டிசைன் இல்லாமல் வந்துங்கன்னு சொன்னால் எனக்கு உண்மையாகவே எனக்கு இந்த டிசைனில் பிள்ளை எனக்கு தெரியாது. அக்கடை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இதெல்லாம் பிரைட் மேட்ஸுக்கும் எடுக்கலாம். 6 பீஸ் எடுக்கலாம், அல்லது ஒரு பீஸ் எடுக்கலாம். சில டிசைன் வந்து தனி பீஸாக எடுக்கலாம், யூனிக் பீஸு. இதெல்லாம் கிட்ஸுக்கு எடுக்கலாம். ப்ரைஸும் வெரி சீப். இது ஹை கோல்ட் குவாலிட்டி நல்லம். நீங்கள் சோக்கராயும் போடலாம், நெக்லஸாயும் போடலாம். இயரிங்ஸ் அண்ட் டிக்கா எல்லாம் இருக்குது. நீங்கள் 7 பீஸ் எடுக்கலாம் ஒரே மாதிரி கலரில். இது பிரைட் மேட்ஸுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. யூனிக் பீஸஸும் இருக்குது, ஒவ்வொன்று வாரதும் இருக்குது. நான் நீங்கள் சும்மா வந்தால் போல் நான் நேற்று வந்தது கிடந்து அதான் எடுத்து காட்டுறேன். ஆனால் என்னட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது, ஃபுல் ஸ்டாக் இருக்குது. இதெல்லாம் அதுதான் ஒவ்வொரு கிழமையும் உங்களோட புதுசாக வரும். எவ்ரி வீக் வரும். எவ்ரி மந்த் நியூ டிசைன் வரும். இப்போ இந்த டிசைன் அடுத்த தரம் வராது, ஒரு 10 வரும். வருது சிலது ஒன்று தான் வரும். யூனிக் பீஸஸ் ஒன்று தான் வரும். வாங்கோ, மொன்ட்ரியல்லேருந்து வாங்கோ. நீங்கள் குறைவாக இருக்குது மொன்ட்ரியல்லேருந்து வராங்கள் வர்றீங்க, இன்னும் வாங்கோ. ஹாலிடே வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ கிளைமேட்லாம் ஓகே, சம்மர்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். நிறைய டிசைன் அக்கா வச்சுக்கா நல்ல அக்கா பார்த்துட்டு வராக்க டிஸ்கவுண்ட்லாம் கொடுப்பீங்க? எஸ், 100%. அந்த கனடா அண்ணாண்ட யூடியூப் சேனல் பார்த்து வர என்னட்டு நான் வைக்கலாம் டிஸ்கவுண்ட். அதே மாதிரி சாது வ்ளாக்ஸ் பார்த்துட்டு வராக்களுக்கும் உங்களால் முடிஞ்ச அளவு டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ காணும். மொன்ட்ரியல்லேருந்து வர கண்டிப்பாக கட்டாயம் வந்து டிஸ்கவுண்ட் அக்கா தருவா. இது மட்டும் இல்லாமல் இது ஃபுல்லாகவே பெண்களுக்கான இது தான். ஆண்களுக்கும் இருக்குது, செயின் எல்லாம் இருக்குது. ஆனால் பெரும்பான்மை வந்து பெண்களுக்கு தான். பெண்கள்லாம் நகைகளை விரும்புகிறபடியாக பெண்களுக்கான ஒரு சொர்க்கம்னு சொல்லி வந்து சொல்லலாம். நிறைய இயரிங்ஸ் அது சொல்லி இல்லாமல்
காப்பு இதுகள்னு சொல்லி நிறைய வந்து இருக்குது. ஸோ அந்த இயரிங்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி எவ்வளோ வகையான இயரிங்ஸ் இருக்குது. எனக்கு உண்மையாக இதில் பெருலாம் ஒன்றுமே தெரியாது, சும்மா பார்க்க வடிவாக இருக்குன்னு சொல்லி நான் வந்து காட்டிக்கிட்டு அது பெண்களை தான் வந்து எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும், எனக்கு எல்லாம் தெரியாது. அது மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ இங்கே எல்லாமே ஃபுல்லாகவே ஒரு நகை கடல் என்று சொல்லியே சொல்கிறேன். காப்பு செயின் எனக்கு தெரிஞ்செல்லாம் காப்பும் செயினும் மட்டும்தான், மற்ற பேரெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. ஸோ அதில் பேர் யாரும் சொல்லாமல் இருந்தீங்க சொன்னால் எனக்கு தெரியலை. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா சங்கிலி கோடி எப்படி சொல்லி அதெல்லாம் இருக்குது. காப்பு பார்த்தீங்கன்னா காப்பு சின்ன பிள்ளைகளுக்கு. மற்றது பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இப்படியான காப்பு இல்லை, இப்படியான காப்பு எல்லாம் இருக்குது. அந்த கலர் காப்பில் வந்து நிறைய இந்த சாரிக்கு மேட்சிங்காக வந்து நிறைய பேர் வந்து போடுவீங்க. இப்போ பச்சை கலர் சாரி கட்டினா பச்சை கலர், சோப்பு கலர் சாரினா சோப்பு. ஸோ அதேமாதிரி டிசைன், அதாவது க்ரீன் கலர் சாரி கட்டினீங்க சொன்னால் க்ரீன் கலர் நெக்லஸ் போடுவீங்க, நீங்கள் இயரிங் போடுவீங்க, எல்லாமே வந்து செட்டாக வந்து இருக்குது. ஸோ அப்படி எக்கச்சக்க விஷயங்கள் வந்து இங்கே வந்து குமிஞ்சு கிடக்குன்னு சொல்லியே சொல்லலாம். குறிப்பாக இந்த வீடியோ வந்து மொன்ட்ரியல் வந்து பார்க்குற ஆக்களை மட்டும் தான். ஏன்னு சொன்னால் மொன்ட்ரியல் வந்து பார்க்குற ஆக்களை வந்து இந்த நிறைய பேர் மொன்ட்ரியல் வந்து இந்த சேனல் வந்து பார்க்குறீங்க. ஸோ அவையெல்லாம் டொரண்டோ வந்தீங்க சொன்னால் அக்காட்ட வாங்க, அக்கா நல்ல டிஸ்கவுண்ட் போட்டு நல்ல இதெல்லாம் வந்து உங்களுக்கு தருவா. அது மட்டும் இல்லாமல் கனடா அண்ணா யூடியூப் சேனல் பார்க்குறீங்க, டொரண்டோவில் பார்க்குறீங்க, அதை பார்த்து வந்தாலும் அக்கா வந்து நல்ல டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வந்து தருவா. ஸோ யாரும் தேவைப்பட்டீங்கன்னு சொன்னால் அக்காண்ட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும், என்டையிலேயும் வந்து இருக்கும், கனடா யூடியூப் சேனல்லையும் வந்து இருக்கும். பார்த்து வந்து நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம். வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வேறு ஒன்றும் இல்லை, வாங்கோ முன்ட்ரியல் ஆக்கள் எல்லோரும் வாங்கோ. நாங்கள் முன்ட்ரியலுக்கும் வருவோம், ஆனால் இங்கே வந்தீங்கன்னா நிறைய செலெக்ஷன் எடுக்கலாம். ஓகே, எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சரி, நாங்கள் அந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம். வீடியோ கடைசி பதிவு வந்துட்டோம். இப்போ இனிமையாக முடிப்போம்னு சொல்லி ஐஸ்கிரீம் லிங்கம்னு சொல்லி ஒரு கடை இருக்குது, ஜாழ்ப்பாணம் இருக்கும், லிங்கம் இருக்குது, அதே டேஸ்ட் இருக்கும்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்கலாம். இனிமையாக முடிப்போம்னு சொல்லி ஐஸ்கிரீமோட முடிச்சுக்கொள்வோம். அண்ணா நன்றி அண்ணா. வந்து சதுர் மொன்ட்ரியாலில் இருந்து வந்து விலைக்கு முதவே அடித்து மீட் பண்ணணும் மட்டும். அப்போ நான் ஓமண்டேன். நான் அப்போ இன்றைக்கும் கொஞ்சம் பிஸியாக போயிட்டு இருந்தாலும் அவரோட சேர்ந்து எல்லா இடமும் தெரிஞ்ச கோயிலுக்கு இருக்க போனோம், கடைகளுக்கு போனோம். இப்போ கடைசியாக அவர் ஐஸ்கிரீம் குடிப்பாமான்னு சொல்லி கேட்டார். ஓகே, லிங்கத்தில் வந்து நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நான் சதுரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணினான். ஆளில் நல்ல ஒரு போய் சந்தோஷமாக இருக்குது ஆளை சந்தித்ததில். இப்படி புது ஆக்களை நல்ல விஷயம். மறந்து வாங்க, நீங்கள் செய்ய வேண்டியதாக சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அண்ணா சேனல் கடை அண்ணா தமிழ்னு சொல்லி நல்ல டிஸ்கவுண்ட் லிங்க் எல்லாமே இருக்கும். மற்ற இந்த நானும் அண்ணா ஒரு விஷயம் கதைச்சிடாங்க, நல்ல முக்கியமான விஷயம், அது நாட்டுக்கு தேவையான விஷயம், நிறைய பேர் பார்க்கக்கூடிய விஷயம். அது வந்து அண்ணாண்ட யூடியூப் சேனலில் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன். இல்லை இந்த வீடியோ முன்னுக்கு வருதோ அந்த வீடியோ முன்னுக்கு வருதோ சொல்லி தெரியல. ஆனால் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணால் அந்த வீடியோ வந்து நான் லிங்க் வந்து அட்டாச் பண்ணி கொடுறேன். அதுக்கப்புறம் வந்து நான் லிங்க் வந்து அட்டாச் பண்ணி கொடுறேன், பார்த்துக்கொள்ளலாம். முக்கியமான விஷயம் தவறாமல் பார்த்துக்கொள்ளுங்க. எந்த சதுரோக் சேனலையும் அண்ணாண்ட அண்ணா தமிழ் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாளைக்கு இன்றைக்கு அவர்கிட்ட கோப்ரோ விட்டுட்டு வந்துட்டு ஐடியா இல்லை, நான் சொன்னேன் இல்லை ஒரு மெமரி வந்தது, ஒரு மெமரி எனக்கு வீடியோ எடுக்கிற ஐடியா கிடையாது. என்ன வீட்டு வந்தோடனே ஃபோனில் வந்து எனக்கு எடுத்து பழக்கம் கிடையாது. அப்போ வீடியோ எடுக்கிற ஐடியா எனக்கு விளக்கம் செஞ்சு பெருசாக பழக்கம் கிடையாது. அப்போ நிறைய விஷயம் காய்ச்சிருப்பேன், தவறுதான் சில விஷயங்கள் காய்ச்சிருந்தா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அப்போ இன்றைக்கு சும்மா நல்லா ஹாப்பியாக போச்சு, வருஷம் நல்லா சந்தோஷமாக போச்சு. சதுரோட இன்றைக்கு ஸ்பெண்ட் பண்ணதில் சந்தோஷம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பாய். நன்றி அண்ணா, உங்களை எதிர்ந்ததுக்கு சந்திப்போம். ஓகே, நாளைக்கு நான் என்ன வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் மட்டும். பாய்.